ஹலோ யூஎஸ், நான் சந்தோஷ் எஸ்எம் ப்ரமோட்டர்ஸ்லேருந்து. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தூரில் நம்ம லான்ச் பண்ண ஸ்ரீ சேஷாத்திரி நகரில் இருக்கோம். ப்ரீவியஸாகவே இதை பற்றின வீடியோ டீட்டெயிலாகவே போட்டிருப்போம். அந்த லொக்கேஷனில் கிட்டத்தட்ட நம்ம லான்ச் பண்ணி 2 மாதத்தில் 90% பிளாட்ஸு நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீதி ஒரு 10% இருக்குது. அதை ஒரு க்ளோசிங் ஆஃபராக மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா, ஃப்ரீ டாக்குமெண்டேஷன். அதுவும் இந்த ஜூன் 21 and 22க்கு இது ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கிறாரு எஸ்எம் ப்ரமோட்டர்ஸோட எம்டி சரண் சார். அவர்கிட்ட இன்னும் நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், வாங்க. ஹலோ சார், ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் பற்றி சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு, நியூ வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சைட்டை பற்றி கனெக்டிவிட்டி மெயினாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம சைட்டு ஸ்ரீ சேஷாத்திரி நகர் எங்கே இருக்குன்னா, நியூ பெருங்குளத்தூர்லேருந்து நமக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு போகுதுல்ல, அங்கேருந்து வெறும் 5 minutes ட்ராவலில் நம்ம இருக்குது. சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியிலையும் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது சிஎம்டி அண்ட் ரெரா போர்டு ப்ராஜெக்ட்டு. மொத்தம் 38 யூனிட்ஸ் போட்டிருக்கோம். 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1874 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது, வித் கேட் இருக்குது, ஃபுல்லி காம்பவுண்ட் வாலு, எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸுன்னு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இந்த ஹாட்டான ப்ரீமியமான ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்ம போட்டிருக்கோம் சந்தோஷ். சந்தோஷ், முக்கியமாக நம்ம சைட்டுக்கு எப்படி வரணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. அதாவது தாம்பரம் தாண்டி நம்ம நியூ பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக லெஃப்ட், அதாவது ஸ்ரீராம் கேட்வேக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தால் அந்த ஈஸ்டர்ன் பைபாஸுங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிலிருந்து அந்த வண்டலூர் கேளம்பாக்கத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி ரோடு இருக்குல்ல, அதில் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் தானோன்னு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கும். அந்த வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியும் வரலாம். அது இல்லாமல் இன்கேஸ் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தால் வண்டலூர் சூவில் ரைட் எடுத்து அது நம்ம கேளம்பாக்கத்துக்கு போகிற ரோட்டில் ஃபஸ்ட்டு வர கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் எடுத்தாலும் அந்த டிவிஎஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ நம்ம சைட்டு, நம்ம ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 90% பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆனதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ரைஸிங்கு. என்ன ஒரு ரீசன், இந்த கனெக்டிவிட்டி. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆரோ இல்லை சிறுசேரி மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து வரணுன்னாலும் சூட்டபுளாக இருக்கும், ஈஸ்டாம்பரத்துலேருந்து வரணும்னாலும் சூட்டபுளாக இருக்கும். பெருங்குளத்தூர், கிளம்பாக்கம் அண்ட் மேடவாக்கம் சொல்லிட்டு நம்ம கனெக்டிவிட்டியே ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்குது சந்தோஷ். சார், கனெக்டிவிட்டி மெயின் சொல்லிட்டீங்க சார். இப்போ இது ஆல்ரெடி இப்போ வீடும் கட்டிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உடனே இமீடியட்டாக வீடு வரவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, ஸ்கூல்ஸ் எங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது, அதை தான் முதல்ல யோசிப்பாங்க. அதுவும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சார். கண்டிப்பாக சந்தோஷ். நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஸ்ரீ சேஷாத்திரி நகரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, கிட்ஸி ஸ்கூல் இருக்குது, ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி, ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜ், அன்னை வேளாங்கண்ணி காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் தீபம் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்னு எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. நம்ம சைட்டுக்கான ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா தேவையான சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து, மெடிக்கல் ஷாப்லேருந்து, நம்ம ஹோட்டல்ஸ்ன்னு எல்லாமே நம்ம நியர்பையில் தான் இருக்குது. சார், இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு 10% பிளாட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கஸ்டமர் யோசிப்பாங்க, இப்போ எல்லாம் லெஃப்ட் ஓவர் பிளாட்டு தான் இருக்கா, நல்ல பிளாட் இருக்குமா, இல்லை எனக்கு 30 feet ரோடில் இருக்குமா, இல்லை நான் கேட்குற ஃபேஸிங்கில் இருக்குமான்னு யோசிப்பாங்க. எனக்கு என்ன இருக்குதுன்றது தெரியும். நீங்களும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 10% பிளாட்ஸ் கூட ஒன்றும் பார்த்தீங்கன்னா ப்ரைமான பிளாட்ஸ் தான். ஏன்னா இந்த 30 feet ரோடில் பிளாட்ஸ் இருக்குது, அப்புறம் சவுத் ஃபேஸிங், நார்த்துன்னு எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் என்னென்னா இந்த டைமில் இந்த இடத்துல இப்போ போகிற ப்ரைஸோடு சேர்த்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர், பட்டா சார்ஜஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ்னு எல்லாமே இந்த க்ளோசிங் சேலான ஜூன் 21, 22 நம்ம ஆஃபராக கொடுத்துருக்கோம். டெஃபினட்டாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ ரேட்டு கம்மியாகவும் உடனே வீடு கட்டுறது மாதிரியும் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக சார். சார், இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறது க்ளோசிங் ஆஃபர்ன்றது ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கோம். அந்த ப்ரைஸிங்காக சொல்லுங்கள், அடிஷ்னல் ஆஃபர்ஸை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சந்தோஷ். இப்போ நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போயிட்டுருக்கு. நம்ம இங்கே க்ளோசிங் சேல் ஆஃபராக 5300 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு யாராலுமே இந்த ஏரியாவில் கொடுக்க முடியாத ப்ரைஸை நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் பிளாட் பார்த்தீங்கன்னா 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ 39 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், நிச்சயமாக இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கான பிளாட் இருக்குது. இந்த ஜூன் 21, 22 ஸ்பாட் புக்கிங் பண்ணி இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ண கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃப்ரீ, பட்டா சார்ஜஸ் ஃப்ரீ, டாக்குமெண்ட் சார்ஜஸ் ஃப்ரீன்னு எல்லாமே ஃப்ரீ. அதுவும் இந்த 2 நாளைக்கு மட்டும்தான். சூப்பர் சார். சார், நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு லோன் அப்ரூவல்ஸ். லோன் எதில் பண்ணுறோம், எத்தனை பர்சன்டேஜ் பண்ணுறோம், ரெண்டாவது லீகல்.
எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம ப்ராஜெக்ட் வந்து HDFC, டாடா கேபிட்டல், SBI, IDBI, ஆக்சிஸ், LIC அப்படின்னு எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு 90% வரைக்குமே பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும். கஸ்டமர் வந்து இன்னைக்கு லாகின் பண்ணாங்கன்னா வித்தின் 4 to 5 டேஸில் சேங்ஷன் பண்ணி இமிடியேட்டாக நம்மளால் ரெஜிஸ்ட்ரேஷன் போக முடியும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் APF பண்ணி வைக்க முடியுதுன்னா, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 100 வருஷம் டாக்குமெண்ட் இருக்குது, 100 வருஷம் ஈஸி வச்சுருக்கோம். அதனால எந்த ஒரு அட்வொகேட்டோ இல்லை யாருமே நம்மளுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸில் இது வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பிளாட்டில் ஒரு கொரிங்கிறது கிடையவே கிடையாது. 100% கிறிஸ்டல் கிளியராக நம்மளோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சார் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ உடனே வீடு கட்டுறவங்க முதல்ல எதிர்பார்க்கறது கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கும், தண்ணி எத்தனை அடியில் இருக்குது அதை எதிர்பார்ப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம தான் பண்ணி கொடுக்குற சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். போர்வெல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 அடியிலேருந்தே குடிக்கிற தண்ணிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு குடிநீருங்கிறது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து 200 அடி போர் போட்டிருக்கோம். சுத்தமான குடிக்கிற தண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ளஸ் வந்து வீட்டில் குடிக்கிறதுக்கு எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கணும்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே டெவலப்மெண்ட் எப்படி சார் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்களுக்கு? டெஃபினட்டாக. ஏன்னா நம்மளுடைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ROIங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். நான் ஏனுங்கிற ரீசன் மட்டும் நம்ம சிம்பிளாக நான் சொல்கிறேனே. ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனில் நடக்க போகிற ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் நமக்கு இங்கே இருக்கிறதுனால அது பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் சபர்பன் ஸ்டேஷன் வருது. ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ எக்ஸ்டெண்ட் ஆகுது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டிலேருந்து நம்மளுடைய அந்த காந்தி ரோடுன்னு இப்போ சொல்கிறதுமே 150 ஃபீட் ரோடாக மாறுது. இதெல்லாம் தாண்டி நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கமர்ஷியல் ரோடு வரப்போகுது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கமர்ஷியல் ரோடு வந்து 60 அடி ரோடுங்கிறது நம்ம சைட்டோட காம்பவுண்ட் வால்லேருந்து கரெக்டாக 30 அடியில் மார்க் ஆகிருக்கு. CMD அப்ரூவல் காப்பியில் கூட அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் ப்ளஸ் நம்ம பக்கத்துலேயே நம்ம சைட்டு பக்கத்துலேயே நமக்கு வந்து 60 அடி ரோடு வரனால ஒரு 2-3 வருஷத்துலேயே ROIங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். நமக்கு வந்து இங்கே மினிமம் வந்து 2-3 வருஷத்தில் நம்ம வந்து டபுளாகவும் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக சார். சார் இப்போ க்ளோசிங் ஆஃபர்னு சொல்லியிருக்கோம் June 21, 22. இப்போ இந்த டைமில் சில பேர் கேப் ஃபெசிலிட்டிஸ் கேட்பாங்க, அதை நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரீ கேப் விசிட் வந்து கொடுக்குறோம். அக்ராஸ் சிட்டி எங்கேருந்துனாலும் நம்ம வந்து ஃப்ரீ கேப் விசிட் கொடுத்துருக்கோம். ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நம்ம சைட்டில் வாங்கியிருக்க கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர், மாதாவரம், அப்புறம் நார்த் சென்னை, ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா ஏரியாலுமே நம்ம ஏரியா நல்லா இருக்கனால தான் எல்லாரும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. அதை டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கால் பண்ணுங்கள், ஃபேமிலியாக வாங்க, சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ட்ரீம் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.